காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் திருக்கோளூரிலே மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றாள். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியிலும் ராமாயணத்திலே வரக்கூடிய அன்பர்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மற்றும் மகாபாரதத்திலும் வரக்கூடிய கிருஷ்ண அன்பர்களை பற்றியும் அவர்கள் எப்படி அன்பு செய்தார்கள், எப்படி அவர்கள் பக்தி செலுத்தினார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக அழகாக விளக்குகின்றாள். 34வது வரி வரைக்கும் நாம பார்த்து விட்டோம். இடைகழியே கண்டேனோ முதலாழ்வார்களை போல என்பது முத்தைய அத்தியாயத்தினுடைய வரி. நாம் இப்பொழுது 35வது வரியிலே இருக்கின்றோம். இப்பொழுது சொல்கின்றால், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே என்று. யார் அந்த இரு மன்னர்கள்? வால்மீகி முனிவர் எப்படி பெற்றார் இந்த இரு மன்னர்களை என்பதை பற்றி பார்க்கலாம். வால்மீகி ராமாயணத்தை வடமொழியிலே எழுதிய முனிவர். அவர் முதலிலே காட்டுவாசியாக இருந்தார். பின்பு நாரதருடைய அறிவுறுத்தலின் பேரில் ராமா ராமா என்ற ராம மந்திரத்தை ஜபித்து அவரை சுற்றி கரையான் புற்றே எழும்பிவிட்டது. இவர் யோகியாக திகழ்ந்தார். இவரை பற்றிய அற்புதமான நிகழ்வு உத்தரகாண்டத்திலே வருகின்றது. ராமாயணம் இது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எடுத்த 7வது அவதாரம். மனிதனாக பிறந்து எப்படி ராஜநீதியை அவர் பரிபாலனம் செய்தார் என்பதை பற்றிய அருமையான தொகுப்பு. தசரத சக்கரவர்த்திக்கு 4 புத்திரர்களிலே மூத்த புதல்வராக பிறந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவர் விஸ்வாமித்திரரோடு புறப்படுகின்றார் யாகத்தை காப்பாற்ற. அப்பொழுது மிதிலையிலே ஜனகருடைய புத்திரியான சீதாவிற்கு சுயம்வரம், அதிலே கலந்து கொண்டு சிவதனுசை உடைத்து சீதையை கரம் பிடிக்கின்றார். நல்ல இல்லற வாழ்க்கை அவர்களுடையது. ஆனால் கைகேயி என்ன பண்றான், என் மகன் பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று 2 வரங்கள் மூலமாக ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றார். பின்பு ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய முற்படுகையிலே ராவணன் கபட சந்நியாசி வேடத்திலே சீதையை தூக்கி கொண்டு சென்று விடுகின்றான். ஒரு வருடம் அந்த இலங்காபுரியிலே கடும் அவதிக்கு ஆளானால் சீத்தை. துயரமே உருக்கொண்டு அசோகவனத்தின் கீழே அமர்ந்திருப்பாள். ராமனுடைய நினைவு ஒன்று மாத்திரமே அவளை உயிரோடு இருக்க செய்தது. ராமர் ராமசேதுவை கட்டி வானரங்களின் உதவியோடு சுக்ரீவனுடைய படைத்தலைமையோடும் சென்று ராவணனை வென்று சீதையை சிறை மீட்டு கொண்டு வந்து விடுகின்றார் மறுபடியும் அயோத்தியாபுரிக்கே. இப்பொழுது ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கின்றது. ராமர் ராஜ்ய பரிபாலனம் செய்கின்றார். நன்றாகத்தான் போய்கொண்டு இருந்தது. ராமர் என்ன பண்றாரு, மக்களுடைய குறைகள் ஏதாவது இருக்கின்றதா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக ஒரு நாள் இரவு மாறு வேடம் போட்டுக்கொண்டு நகர் உலா வருகின்றான். அப்பொழுது துணி விளக்கக்கூடிய வண்ணான் ஒருவன் ஒரு வார்த்தை சொல்கின்றான் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் என்ன ராமன் என்று நினைத்து விட்டாயா? அவன் தான் ஏற்றுக்கொண்டான் 1 வருடம் இலங்காபுரியிலே இருந்த சீத்தையை. நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டவுடன் கொஞ்சம் துணுக்கென்று ஆகிவிட்டது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கு. மன்னன் என்றால் ஒரு நீதியும் மக்கள் என்றால் ஒரு நீதியும் நமக்கு கிடையாது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டியவன் அல்லவா ஸ்ரீராமன். உடனே அரண்மனைக்கு புறப்படுகின்றார். சீதை அப்பொழுது 5 மாத கர்ப்பிணி. நாம நினைக்கலாம், ஒரு கர்ப்பிணிக்கு தண்டனை கொடுக்கலாமா, பாவம் அல்லவா? ஆனா ராமனுக்கு
ராஜநீதி மட்டுமே, ராஜ தர்மம் மட்டுமே முதன்மையாக தெரிகின்றது. சீத்தையை பார்த்து கூறிவிடுகின்றான், நீ காட்டிற்கு சென்று விடு அப்படின்னு. சீதை மறுத்து பேசி பழக்கமே கிடையாது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்ன சொன்னாலும் அதை அப்படியே பின்பற்றுபவள். ஒரு வார்த்தை மறுத்து பேசவில்லை. கவலை இருக்கலாம். அவ என்ன பண்றா, காட்டுக்கு புறப்பட்டு விடுகின்றாள். அங்கே வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் இருக்கின்றது. அங்கேயே தங்கி விடுகின்றாள். இப்பொழுது 10 மாதம் முடிவடைந்தவுடன் அவளுக்கு குழந்தை பிறக்கின்றது. லவன் என்று பெயரிட்டு வளர்க்கின்றாள். அந்த ஆசிரமத்திலேயே அங்கேயே தங்கிக் கொண்டு சாதாரண ஒரு குடிமகனை போல அவள் வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு பாருங்க, எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய வதனத்தை காண முடியவில்லை அல்லவா? இது ஒன்றுதான் அவளுக்கு கவலை. ஒவ்வொரு நாளும் ஆசிரமத்துல என்ன பண்ணுவா, இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு இவள் பார்க்க சொல்லி சொல்லுவாள் வால்மீகி முனிவரிடம். ஐயா, இந்த குழந்தையை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், நான் வெளியே செல்கின்றேன், குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றிலே நீர் கொண்டு வர என்று. அவரும் அந்த குழந்தையை பார்த்து கொள்வார். ஒரு நாள் பாருங்க, கை குழந்தையாக இருக்கின்றான் லவன். சீதா பிராட்டி பார்க்கின்றார். வால்மீகி முனிவரிடம் விட்டு செல்லலாம் என்று பார்த்தால் அவர் தியானத்திலே ஆழ்ந்திருக்கின்றார். சரி, இப்ப நாம ஆற்றுக்கு சென்று நீர் கொண்டு வர வேண்டும் குடத்திலே. குழந்தையையும் கையோடு தூக்கி கொண்டு போய்விடுகின்றாள். இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது வால்மீகி முனிவருக்கு. தியானத்திலிருந்து எழுந்திருக்கின்றார். பார்த்தால் பக்கத்திலே குழந்தையை காணோம். இவருக்கு பகீர்னு ஆகி போச்சுது. ஏன்னா பார்த்துக்க சொல்லிதான் விட்டுட்டு போவா சீதா பிராட்டி அம்மை ஒவ்வொரு நாளும். இப்பொழுது காணவில்லை என்று சொன்னால் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லவா? அந்த பொறுப்பு நம்முடையதல்லவா? இவர் பாருங்க, இவருடைய தவ வலிமையினால வால்மீகி முனிவர் என்ன பண்றாரு, ஒரு தர்பை புல்லை மந்திர உச்சாரணம் செய்து லவனை போலவே ஒரு குழந்தையை உருவாக்கி விட்டார். அதை எடுத்து தோல் மீது போட்டுக் கொள்கின்றார். சும்மா இறப்பா, இத வந்து விடுவாள் அம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பார்த்து பாருங்கள், சீதா பிராட்டி அம்மை உள்ளே வருகின்றால். குடத்திலே நீர் மொண்டு கொண்டு, இடுப்பிலே குழந்தை லவன் இருக்கின்றான், தலையிலே குடம் இருக்கின்றது. இவருக்கா? அப்போ குழந்தையை தன்னோடு தான் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார் சீதா பிராட்டி என்ற விஷயம் வால்மீகிக்கு தெரிய வருகின்றது. பக்கத்தில் பார்த்தால் இவருக்கும் ஒரு குழந்தை கையிலே இருக்கின்றது. சீதா பிராட்டி கேட்கின்றாள், சுவாமி இது என்ன ஒரு குழந்தை அப்படின்னு, லவன் மாதிரியே இருக்கின்றானேன்னு. வால்மீகி முனிவர் உண்மையை சொல்லி விடுகின்றார். அம்மா, நீ தூக்கி கொண்டு சென்றது எனக்கு தெரியாது. நான் மந்திர உச்சாரணம் செய்து லவனை போலவே ஒரு குழந்தையை உருவாக்கி விட்டேன் என்று. இப்பொழுது இந்த குழந்தைக்கு குசன் என்று பெயர் வைக்கின்றார்கள். குச என்றால் தர்பை என்பது அர்த்தம் வடமொழியிலே. வசிஷ்டர் எப்படி ராம லக்குவணர்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தாரோ அதே போல வால்மீகி முனிவர் இந்த 2 பிள்ளைகளுக்கும் சாஸ்திரம், வில்வித்தை, சங்கீதம், இந்த கலைகளை எல்லாம் நுணுக்கமாக கற்றுக் கொடுக்கின்றார். குழந்தைகளும் அற்புதமாக கற்றுக்கொள்கின்றார்கள். ராமருக்கு என்ன ஒரு நினைப்புனா, இப்ப அயோத்தியால மனைவியை பிரிந்தாகிவிட்டது. முதல்ல நாம மனைவியை பிரிந்தது விதிவசம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் 2வது தடவையா நாமே சீத்தையை அனுப்பிவிட்டோம் காட்டுக்கு. இது ராஜ நீதிக்காக எடுத்த முடிவு. ராமர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும், மிகப்பெரிய பேரரசாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அதற்காக அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. அதன்படி அவர் என்ன பண்றாரு, ஒரு அஸ்வமேத யாகம் செய்வதற்காக ஒரு குதிரையை தயார் செய்தாகிவிட்டது. அந்த குதிரையின் முதுகிலே ராமருடைய கொடியை வைத்தாகிவிட்டது. இந்த குதிரை என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ராஜ்யத்துக்காக அனுப்புவார்கள். குதிரை செல்லும். குதிரை ஒரு நாட்டுக்கு சென்று அது தன் இஷ்டப்படி சுதந்திரமாக இருந்தது, அதை விட்டு வைத்தார்கள் என்று சொன்னால் ராமருடைய அரசாட்சியை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த நாட்டு ராஜா ஒப்புக்கொண்டான் என்பது இதற்கு அர்த்தம். எந்த நாட்டிலாவது இந்த அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால்
அப்பொழுது ராமர் சென்று போரிடுவார், அவனை கட்டுக்குள் கொண்டு வருவார். இது திட்டம். இதன்படி என்ன பண்றாங்க பாருங்க, அஸ்வமேத குதிரையை அனுப்பி வைக்கின்றார்கள் ஒவ்வொரு ராஜ்யத்திற்காக. எந்த நாட்டுக்கு சென்றாலும் அத்தனை பேரும் அதனுடைய வரவேற்பை உறுதி செய்கின்றார்கள், அதை வரவேற்கின்றார்கள், அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள் ராமராஜ்யத்தை. ஆனா பாருங்க, காட்டுக்குள்ள போகுது இந்த குதிரை. அப்பொழுது லவனும் குசனும் என்ன பண்றாங்க, இந்த குதிரையை பார்த்தவுடன் அதை கட்டி வைத்து விடுகின்றார்களாம் காட்டுக்குள்ளேயே. இந்த விஷயம் ஒற்றர்கள் மூலமாக அயோத்தியா ராஜ்யத்துக்கு சென்றடைந்தது. நம்முடைய குதிரை ஒருவன் கட்டி போடுவதாவது அப்படிப்பட்ட ஒரு வீரன் இருக்கின்றானா என்ன இந்த பூ உலகத்திலே என்ற எண்ணம். முதல்ல கோபம் யாருக்கு பாருங்க, லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுது. சரி, அவன் என்ன பண்றான், படைபலத்தோடு புறப்படுகின்றான். அவனுக்கு அந்த குதிரையை யார் கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்ற பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. ஏன்னா இவன் என்ன நினைச்சான்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ராஜா கட்டி வைத்திருப்பான், நாம நம்முடைய தோல் வலிமையை காண்பிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தது. ஆனா போய் பார்த்தா யார் இருக்காங்க, 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அம்பரா தூணியோடு கையிலே வில்லையும் அம்பையும் வைத்துக் கொண்டு, நாங்கள் போருக்கு தயார் என்பது மாதிரியான ஒரு தோரணை. லக்ஷ்மணனும் போரிடுகின்றான் தன்னுடைய படைபலத்தோடு. ஆனால் பாருங்கள், இந்திரஜித்தையே வெற்றி கண்டவன் லக்ஷ்மணன். ஆனால் இந்த 2 சிறுவர்களிடம் தோற்று விடுகின்றான். தோற்கும் பொழுது தெரியாது இது தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் என்பது. பரதன் வருகின்றான், அவனும் தோற்று விடுகின்றான். சத்ருக்னன் வருகின்றான், அவனும் தோல்வியை கண்டுவிடுகின்றான். பார்க்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, யார் இந்த சிறுவர்கள், எப்படிப்பட்ட வீரம் மிகுந்தவர்கள் இவர்கள், இவர்களை சென்று நாம பார்க்கணும் இல்லையா? புறப்பட்டு விடுகின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அங்க போய் பார்த்தாக்கா 2 சிறுவர்கள், அவர்களுடைய முகத்திலே ராஜகலை தெரிகின்றது. கொஞ்சம் கூட பயம் என்பது அவர்களுடைய முகத்திலே தென்படவில்லை. ரொம்ப வீர தீர பராக்கிரமம் மிகுந்தவர்கள் மாதிரி தென்படுகின்றார்கள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடமே தம்முடைய போத்திரமையை காண்பிக்க உத்வேகமாக இருக்கின்றார்கள். போர் நடக்கின்றது. ஆனா பாருங்க, இவங்க இந்த சின்ன குழந்தைகளுடைய வீரத்தை பார்த்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கே ஆச்சரியமாக போய்விட்டது. அப்பொழுது கூப்பிட்டு கேட்கின்றாராம், அப்பா நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று. அப்பொழுது இந்த பிள்ளைகள் சங்கீதமாக பாடுகின்றார்களாம். நாங்கள் இம்மாதிரி ஒரு ராஜா இருந்தான் அயோத்தியா பட்டணத்துல, தசரத சக்கரவர்த்திக்கு 4 புத்திரர்கள், அதிலே மூத்த புதல்வர் இந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அவர் என்னுடைய அன்னையான சீதா பிராட்டியை மிதிலைக்கு வந்து சுயம்புரத்தின் பேரிலே சிவதனுசை உடைத்து கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்று விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டே வரும்பொழுது ஸ்ரீராமருக்கு புரிந்துவிட்டது, இந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் என்று. அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார். கூடவே வருகின்றார்கள் வால்மீகி முனிவரும் சீதா பிராட்டி அம்மையும் லவனும் குசனும். இந்த இடத்திலே அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். கர்ப்பிணியாக பிரிந்த சீதா பிராட்டி இப்பொழுது 2 குழந்தைகளோடு மறுபடியும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடமே இணைகின்றார். இந்த கதை உத்தரகாண்டத்திலே வருகின்றது, ராமாயணத்திலே. வால்மீகி முனிவர் செய்த தவம்தான் எத்தகையது. அவர் காட்டுக்குள்ளே காட்டுவாசியாக திரிந்தார், வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபட்டார். அதனால் விளையக்கூடிய பாவம் என்பது என்ன என்பது பற்றி இவருக்கு தெரியாது. பாமர மக்கள் மாதிரி இருந்தார், அவர் படிக்கவில்லை. அதனால அப்பொழுது நாரதர் கேட்கின்றார் ஒரு தடவை, அப்பா நீ இவ்வளவு வழிப்பறி கொள்ளை செய்கின்றாய் அல்லவா, இதையெல்லாம் யாருக்காக செய்கின்றாய் என்று கேட்கும் பொழுது சொல்றாரு வால்மீகி முனிவர், என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாக இதை செய்கின்றேன்னு. நீ செய்கின்றாய் அல்லவா, இதனால் பாவம் விளைவு, இந்த பாவத்தை உன்னுடைய உற்றார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கும் பொழுது, நான் வீட்டிலே சென்று கேட்டுவிட்டு வருகின்றேன் என்று புறப்படுகின்றன. ஆனால் வீட்டிலே யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. உன்னுடைய லாபத்தில் வேண்டுமானால் நாங்கள் பங்கு கேட்கலாமே ஒழிய உன்னுடைய பாவத்தில் எங்களால் பங்கேற்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது எதற்காக இந்த பாவத்தை செய்கின்றீர்கள் என்று நாரதர் கேட்கும் பொழுது, ராமா என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் தவம் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, ராமா என்ற வார்த்தை கூட இந்த
காட்டுவாசிக்கு வாயிலே நுழையவில்லை. அப்பொழுது மரா மரா என்று சொல்லிக் கொண்டே இரும், அது ராமா என்று மாறிவிடும் என்று சொல்லிவிட்டார். இப்படி மரா 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 என்று சொல்லும்போது ராமா ராமா என்ற வார்த்தை வந்து விடுகின்றது. அவரை சுற்றி கரையான் புற்று எழும்பி விடுகின்றது. பின்பு அவருக்கு பரமனுடைய தரிசனம் கிடைக்கின்றது. பின்பு அவர் வால்மீகி முனிவராக அவதாரம் எடுத்தார். இப்படி எவ்வளவு தவம் செய்திருந்தால், எவ்வளவு உண்மையான பக்தி இருந்திருந்தால் ராமரை நாம் கண்ணால் காணவில்லை, ஆனால் ராம என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய புண்ணியம். இதை செய்தார் அல்லவா வால்மீகி முனிவர். இதனால் அவருக்கு 2 மன்னர்கள் கிடைத்தார்களாம். என்னன்னு சொல்றா பாருங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை. 2 குழந்தைகளை பெற்றேனா என்று சொல்லவில்லை, 2 மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல என்று சொல்கின்றார். ஏன்னா எப்பொழுது இந்த பிள்ளைகள் அஸ்வமேத குதிரையை கட்டி போட்டு நம்மிடமே வீரத்தை காண்பித்தார்களோ, இது நம்முடைய பிள்ளைகள் என்பது தெரிந்து விட்டதோ, ராமர் என்ன பண்றாருங்க, லவனுக்கும் குசனுக்கும் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அதனால 2 மன்னர்கள் என்று ஆகிவிட்டது. 2 சிறுவர்கள் என்று வரவில்லை, 2 மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல என்று அதி அற்புதமாக வால்மீகி முனிவருடைய அவர் செய்த பக்தியை பற்றிய அற்புதமான பதிவை சொல்கின்றார் 35வது வரியிலே. எத்தனை அன்பு வைத்திருந்தால், எத்தகைய தவம் செய்திருந்தால் ராமரின் மீது இத்தகைய அரிய தவம் கிடைத்திருக்கும். ராமருடைய புத்திரர்களை வளர்ப்பது என்பது அசாத்தியமான விஷயம் அல்லவா. எப்படி இது கைகூடியது? தவத்தால் அல்லவா. இப்படி தவம் செய்து நான் ஒரு புண்ணியத்தை பெறவில்லையே சுவாமி என்று ஸ்ரீமத் ராமானுஜரிடம் உரைக்கின்றாலாம் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. எத்தனை அற்புதம் பாருங்கள். லவகுசனுடைய வரலாற்றை அற்புதமாக சொல்லிவிட்டால் அல்லவா. வால்மீகி முனிவருடைய தவத்தை பற்றியும் அவருடைய ராம பக்தியை பற்றியும் வெகு விளக்கமாக சொல்லிவிட்டாள். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகின்றால், அது யாரை பற்றியது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த நிகழ்விலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளிலும் நம்முடைய மனத்தை செலுத்திக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.